ஆம். அது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதற்கு பிற்பாடு யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏற்கனவே 2 பரிவாரம் இருந்துச்சு இல்லை அப்படின்னா 2 ராஜாக்களுக்குரிய திரளான ஆஸ்தியை உடையவனாய் கர்த்தர் யாக்கோபை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் உலக ஆசீர்வாதம் அது நிரந்தரமானதல்ல. அதுதான் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. தேவன் நம்மோடு கூட இருப்பது, எப்பொழுதும் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதிருப்பது தான் மேலான ஆசீர்வாதம் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அது வரைக்கும் குதிகாலை பிடிக்கிறவனாய் இருந்த அந்த யாக்கோபை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஸோ இனி உன் பேர் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் எண்ணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதித்து சோதரம் பாருங்க, கர்த்தர் அவரை தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன், த பிரின்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி அர்த்தம். தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். பாருங்க, இதுவரைக்கும் அடிமை மாதிரி யாக்கோபு இருந்தாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அடிமை இல்லப்பா, நீ என்ன செய்வ? தேசத்தை ஆளுகை செய்வாய். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் அடிமையாய் வைக்க மாட்டார், நம்மளை கீழே வைக்க மாட்டார். ஸோ நம்மளை ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆண்டவர் வைக்க மாட்டார். நம்மளை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், நம்மை அடிமையாய் அல்ல நம்மை ஆளுகிறவர்களாய் உயர்த்தி வைக்கிற கர்த்தர் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு அதே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 35ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நம்ம அடிக்கடி யாரை சந்திக்கணும்? தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு மனிதனோடு கூட ஒரு மனிதன் உறவாடுகிறது போல தேவனாகிய கர்த்தர் இங்க யாக்கோபோடு கூட என்ன செய்யறாருங்க? உறவாடுகிறார். மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அப்படின்னா இதுவரைக்கும் அவர் புறஜாதி தேசத்திலே பதான் அராமில இருந்தார். அந்த 20 வருடங்கள் அங்கே கழிச்சுட்டு இப்போ கானானுக்குள் வந்து காலை வச்ச உடனே ஆண்டவர் கர்த்தர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாகி கர்த்தர் யாக்கோபோடு கூட என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பேசுகிறார். அப்போ என்ன பேசுகிறார்? வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உனக்கு இனி யாக்கோபு அல்லப்பா, நீ உனக்கு என்ன பேரு? இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவர் முதலாக அந்த பெயரிட்டு அவனை அழைத்து தேவன் அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல்னா என்ன செய்ய அர்த்தம்? தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். நீ ஆளுகை செய்கிறவனா இருப்பாய். இனிமேல் நீ அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாராம்? வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்? ஸோ உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உனக்கு இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பலுகி பெருகுவீர்களாகன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்மளை என்ன செய்கிற தேவன்? பலுகி பெருக செய்கிற தேவன். ஆமாம், யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உண்மையாய் ஆண்டவரை சேவிக்கிறார்களோ அவர்களை எல்லா விதத்திலும் ஆண்டவர் பெருக செய்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவர் பலுகி பெருக செய்கிற தேவன். இங்க சொல்றாரு, நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க போறேன் தெரியுமா யாக்கோபு? சொல்றாரு, நீ பெருகுவாய், நீ பலுகி பெருகுவாய். அது மட்டும் இல்ல, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ஆண்டவர் செஞ்சாரா செய்யலையா? ஸோ அந்த 12 கோத்திரங்களை தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் யூத மக்களாய் கர்த்தர் என்ன செய்றாரு? பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, சொல்றாரு உன்னிலிருந்து. ஸோ ஜாதிகள், பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் என்ன பண்ணும்? உண்டாகும். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஸோ ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். சொல்ற, உன் சந்ததி சாதாரண சந்ததி இல்லப்பா, உன் சந்ததியில நான் என்ன பண்ண போறேன்? ராஜாக்களை பிறக்க செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். நம்ம ரட்சிக்கப்படாத வரைக்கும் நம்ம சாதாரண ஆட்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் கர்த்தர் நம்ம ராஜாக்களை போல தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களாய் கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சர்ச்சில் அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்க அநேக நாடுகளுக்கு நீர் கொண்டு போய் அவங்கள உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் அந்த ஜெபங்கள்லாம் மறக்கவே இல்லை. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு பல தேசங்களில் கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி, 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 நன்றி. இல்லை, அமெரிக்க தேசத்தில் தம்பி அருணை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஸோ சைனாவில் ஸ்டீபன் இன்னைக்கு சைனாவில் இருக்காங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம அப்பம்பட்டு ஸ்டீபன் இல்லையா? இப்படி அவர் உலகம் முழுவதும் போயிட்டு வர்றார். கப்பலில் உலகம் முழுவதும் ஃப்ரீயாக சுற்றிக்கின்னு இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, போன வாரத்தில் அருமையான நம்முடைய மீனாஸ்டர் இல்லையா, ஆலமுண்டியில் இருக்கிற மீனாஸ்டருடைய அவருடைய மருமகன் இல்லையா, ஸோ அவங்க தனகுமார் கடந்த வாரத்தில் துபாய்க்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம தம்பி ஜோஷுவா, நம்ம ஜீவானந்த பாஸ்டருடைய பையன் ஜோஷுவா, இன்னைக்கு அவன் சிங்கப்பூர் போய்கின்னு இருக்கான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேலைக்கு மட்டும் அப்படி போனால் போதாது, கர்த்தர் ஊழியத்துக்கும் கர்த்தர் அப்படி கொண்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், உலகம் முழுவதிலும் நம்ம பிள்ளைங்க வேலை செய்கிறாங்கன்றது இல்லை, உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இந்த திருச்சபையின் பிள்ளைங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தர் அப்படி வரும் காலங்களில் ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதரம். நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். இங்க சொல்றாரு, யாக்கோபே உன் சந்ததியில ராஜாக்களை நான் என்ன செய்வேன்? பிறக்க செய்வேன். உன் சந்ததியில ராஜாக்கள் உருவாவார்கள். நீங்க ஒருவேளை ஒண்ணுமே இல்லாத ஜீரோ கூட இருந்திருக்கலாம். ஆனா உண்மையா ஆண்டவரை நேசிச்சு நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுவீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை அடிமையா அல்ல, கர்த்தர் உங்களை அரசாளுகிறாராய், உங்கள் சந்ததியை ராஜரீக சந்ததியாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை பெருக செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசுகிற தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு மட்டும் இல்லப்பா, உன் சந்ததிக்கு இந்த தேசம் முழுவதை நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிற கர்த்தர். ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா?
உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு ஒருவேளை இது எல்லாத்தையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்க உள்ளத்துல ஆவியானவர் பதிய செய்வாராக. எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இல்லை, அதை சொல்றாரு பாரு 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னதுங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். மறுபடியும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஆபிரகாமே, யாக்கோபே, நான் என்ன தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் அதாவது சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வருது. ஆனா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்துல 7 இடங்கள்ல மட்டுமே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இடத்துல வருது? 7 இடங்கள்ல. அதாவது சர்வ வல்லவர்ன்றத நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். ஆனா இந்த நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற இந்த முழு நாமத்தை வேத புத்தகத்துல 7 இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இங்க சொல்ற, அதாவது நம்முடைய ஆண்டவர் வல்லவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சர்வ வல்லவர். அதனாலதான் தம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். நம்மளால எதையும் உருவாக்க முடியாது. ஆனால் நம் தேவனால எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் சர்வ சிருஷ்டிகர். ஆமா, அவர் எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர். அவர் சிருஷ்டி கர்த்தா. இல்லை, மண்ணை எடுக்கிறாரு, ஒரு பொம்மையை உருவாக்குறாரு, அதுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்துமாவானான். யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் கூட சின்ன வயசுல அந்த மாதிரி பொம்மையெல்லாம் செஞ்சு களிமண்ணை எடுத்து பொம்மைலாம் செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறோம்? விளையாடி இருக்கோம் இல்லை? ஆனால் நம்மளால ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது. உலகத்தில் அதாவது மனிதன் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை இந்த நாட்களில் விஞ்ஞானம் கண்டுபிடித்தாலும் கடவுள் உண்டாக்கின ஒன்றை வைத்துத்தான் அவனால் இன்னொன்னை உருவாக்க முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் வெறுமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற சர்வ வல்லவர். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 அப்பா. எந்த ஒரு பொருளை உருவாக்கணும்னாலும் மனிதனுக்கு கடவுள் உண்டாக்கின ஒன்றை வைத்துத்தான் அவன் இன்னொன்றை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஆனா கடவுள் அப்படி அல்ல. ஒண்ணுமே இல்லைனா கூட அங்கே எல்லாவற்றையும் உண்டாக்க அவராலே கூடும். அவர் சர்வ வல்லவர். வேதம் சொல்லுது, பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறவராம். யோசிச்சு பாருங்க. அதாவது சூரியனிலே நடக்கிற தேவன். நம்மளாம் சூரியன் கிட்ட கூட என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனா அவரு எங்க நடக்கிறாராம்? சூரியனிலே நடக்கிற கர்த்தர். நம்ம பூமியினுடைய ஆழத்திலே உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமா, நம்மளால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நமக்கு தெரியும், அவர் சப்பானியை நடக்க பண்ணின தேவன், குருடனை பார்க்க செய்த கர்த்தர். நீங்க
யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு பிறவி குருடனுடைய சம்பவத்தை கூட நம்ம பார்க்குறோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கும் போது அங்கே பாருங்க, ஒரு குருடன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சீஷர்கள் அங்கே அவனை பார்க்கிறார்கள். வாசிங்க யோவான் 9. பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, அந்த குருடனை பார்த்து இவர்கள் பரிதாபப்படலை. இவங்க கேட்குறாங்க, இவன் செஞ்ச பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ, அதனால தான் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், குருடனா பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அங்கே இது யாரால் வந்தது ஆண்டவரேன்னு கேட்குறப்போ ஆண்டவர் சொல்ற, இல்லை பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அல்லவா என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த குருடனை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இவன் குருடன் மட்டும் இல்லை, இவனுக்கு கண்ணே இல்லையா. என்ன இல்லை, கண்ணே இல்லை. கண்ணிருந்து குருடனா இருக்கிறது வேற, ஆனா இவனுக்கு கண்ணே இல்லை. ஆனா ஆண்டவர் இங்கே உமிழ்நீரினாலே சேருண்டாக்கி அந்த சேற்றை அந்த கண் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாராம், பூசுகிறார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, மண்ணினால ஒரு கண்ணை உண்டாக்கி ஆண்டவர் அந்த இடத்துல எடுத்து என்ன பண்ணாராம், வைத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ வச்ச உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு, கண்ணு உண்டாயிடுச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. ஒருவேளை மற்ற குருடனை போல் அல்ல, இவனுக்கு கண்ணே இல்லையா. ஆனா ஆண்டவரே அந்த சேருண்டாக்கி அதனாலே ஒரு கண்ணை போன்ற ஒரு உருவத்தை தேவன் உண்டாக்கி அந்த இடத்துல என்ன பண்றாராம், ஆண்டவர் வைக்கிறார். இப்போ அவனுக்கு என்ன வந்துச்சான், கண் உண்டானது. அவன் நன்றாய் பார்க்கிறான். அப்பதான் மேல சொல்றார், நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமா, வல்லமை வேறு, சர்வ வல்லமை வேறு. நம்முடைய தேவன் அவர் இங்கே யாக்கோபண்ட சொல்றாரு, யாக்கோபே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா வேதத்துல நான் சொன்ன மாதிரி அநேக இடங்களிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7 இடங்களிலே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போதுமானவர் என்ற அர்த்தம். எல் ஷடாய் அப்படின்னு அர்த்தம், போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்க, எல் ஷடாய்னா என்ன அர்த்தம், போதுமானவர். அப்படின்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால் சந்திக்க முடியும் என்பது அதனுடைய பொருள். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க இந்த உலகத்துல ஒருத்தனால முடியாது. ஆனா நம்மை உண்டாக்கின தேவன் மாத்திரமே நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைய வளர்ப்பதற்கு ஒரு தாயால முடியும். முடியுமா, முடியாதா? முடியும். அந்த வல்லமையை ஒரு தாய்க்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி தன் பிள்ளைக்கு அந்த பாலை கொடுத்து
அந்த பிள்ளைய சீராட்டி பாலூட்டி தாளாட்டி அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய அந்த வல்லமையை ஒரு தாய்க்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அந்த தாய்க்கு தன் கணவனுடைய உதவியோ அல்லது தன் குடும்பத்தாருடைய உதவியோ மற்ற மனிதர்களுடைய உதவியோ தேவையாய் இருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவளால் மட்டுமே வளர்க்க முடியாது பிறருடைய உதவி இல்லாமல். ஆனால் தேவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எந்த உதவியும் அவருக்கு தேவையில்லை. அதனால தான் அதுக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ ஆம் ஏ செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் என்று சொல்வார்கள். தன்னிகரற்றவர், தன்னிறை உள்ளவர், தன்னிறைவு உள்ளவர். அப்படின்னா அவருக்குள்ளவே எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், மனிதனுக்கு அப்படி கிடையாது. சிலது இருக்கலாம், ஆனால் எல்லாமே அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் காட் எப்படிப்பட்டவர்னா, அவர் சோதரம் தன்னிறை உள்ள தேவன். ஆமாம், அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அவரால் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், இந்த எல்ஷடாய் அப்படின்னா போதுமானவர். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு, சொல்லப்போனால் இந்த உலகத்துக்கு, எல்லாவற்றிற்கும் போதுமானவர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அங்க முதலாக ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். எல்லாரும் சொல்லும், லேசான காரியம். வாயை திறந்து பாடுங்க. லேசான காரியம், லேசான காரியம். இயேசுவுக்கு எதுவும் லேசான காரியம். அல்லேலூயா. எதுவும் நம் தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். இப்போ வேதத்துல முதலா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இந்த ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமோட என்ன பண்றாரு? சொல்லுகிறார். முதல்ல அங்கதான் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு இப்ப என்ன வயசாம்? என்ன வயசுங்க? 99 வயது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இங்க ஆபிரகாமோட பேசுறாரு, ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு குழந்தை என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். அந்த குழந்தைய முதிர் வயதில் இருக்கிற உன் மனைவியாகிய சாராள் பாட்டி அவ என்ன பண்ண போறா? பெற்றெடுக்க போகிறாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இது ஆபிரகாமால என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. ஏன்னா வயசு 99 வயசுனா எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்களா.
ரொம்ப வாலிபனா, வயது முதிர்ந்த தாத்தா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை உன் மனைவியாகிய சாரால் என்ன பண்ண போறா, பெற்றெடுக்க போகிறாள். நீ என்ன பண்ணணும்னா, உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த விரும்புறேன். அதனால இது முதல் நீயும் உன் குடும்பத்தில் பிறக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்ன வயசு? 99 வயசு. ஆண்டவர் சொல்றார், உன் மனைவி சாரால் ஒரு பிள்ளையை பெற போறா. இவர் யோசிச்சிருப்பார், என் சரீரத்துல பிள்ளையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லை, என் மனைவிக்கும் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லை. ஸோ அதோட ஆண்டவர் விடலை. இப்ப என்ன செய்யறாரு, விருத்த சேதனம் செய்ய வேற சொல்றாரு. விருத்த சேதனம் செஞ்சா இன்னும் ஆபிரகாமுடைய சரீரம் என்ன பண்ணும், பலவீனப்பட்டு போய்விடும். ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா அவருடைய அந்த இழந்த பலனை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் ஆகலாம். ஸோ அவருடைய ஆர்கன்ஸ் ஒருவேளை மிகவும் பலவீனப்பட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல என்ன பண்ண போறேன், பெருக பண்ண போறேன். ஸோ அந்த சொல்லப்போனா பலனே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமோட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை என்ன பண்ண போறேன், கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், குழந்தை பெறுவதற்கு எனக்கோ என் மனைவிக்கோ சரீரத்தில் என்ன கிடையாது, பலன் கிடையாது ஆண்டவரே. ஸோ ஒருவேளை 30 வயசுல சொல்லியிருந்தா, ஒருவேளை 40 வயசுல சொல்லியிருந்தா கூட நான் நம்புவேன். ஆனா இப்போ எனக்கு என்ன வயசு, 99 வயது. இப்போ போய் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி ஆபிரகாம் யோசித்திருக்கலாம். ஒருவேளை என் ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறது, என் சரீரத்தில் பலன் குன்றி போயிருக்கிறது, இப்போ போய் நடக்குமா அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் நடந்துதான் நடக்கலையா. கர்த்தர் 100 வயதுல ஆபிரகாமுக்கு அருமையான மகன் ஈசாக்க ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. செஞ்சாரா செய்யலையா? ஏன் சொல்றேன்னா, அதாவது ஆபிரகாம் உனக்கு குழந்தை கொடுப்பதற்கு உன் சரீரத்தில் பலன் இருந்தால்தான் என்னால் கொடுக்க முடியும் என்று அல்ல, உன் சரீரத்தில் பலன் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்னால் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்பதை தேவன் நிரூபிக்கும்படியாக அங்கே அந்த முதிர் வயதிலே சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஆமா, கொடுக்கிறவர் யாரு தான்? கர்த்தர் தான். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் யாரு? கொடுக்கிறவர். ஒருவேளை நான் பலனெல்லாம் இழந்து போயிருக்கேன் பாஸ்டர், கர்த்தர் புது பலனை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, என் சரீரத்துல அநேக ஆர்கன்ஸ், அநேக உறுப்புகள் பழுதடைந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க, ஒருவேளை வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க, அதனாலதான் என் சரீரத்துல நிறைய பலவீனங்கள் உண்டாகுது அப்படின்னு ஒருவேளை நீ சொல்லலாம். உன் அவயவங்கள் எல்லாவற்றையும் பலனுள்ளதாய் மாற்ற, புதிதாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கைதட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்களா. நன்றி 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 நன்றி. இல்லை, மண்ணை பிசைஞ்சு மனிதனை படைக்கிற தேவனுக்கு உன் அவயவங்களை உண்டாக்க முடியாதா? உன் அவயவங்களை புதிதாக்க முடியாதா? ஸோ பலவீனப்பட்டு போயிருக்கிற உன் சரீரத்தின் உறுப்புகளை அவர் பலனுள்ளதாய் மாற்ற முடியாதா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, ஆபிரகாமே நீ பலன் இல்லைன்னு நினைக்கிற, ஆனா உன் பலத்தை வச்சு இல்லடா, என் கிருபை உனக்கு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான பலனை என்ன பண்ணும், கொடுக்கும். பாருங்க, சோ உன் சரீர பலன் எனக்கு தேவை கிடையாது ஆபிரகாம், நான் சர்வ வல்லவர் என்பதை நீ அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த முதிர் வயதிலே சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பலன் ஆண்டவருக்கு தேவையில்லை. நம்முடைய சரீரத்தில் பலன் இருந்தாலும்
பலன் இல்லைனாலும் நம்ம வாழ வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு உங்களாண்ட சொல்லுவான், உங்கள் கண்ணில் பாதிப்பாக இருக்குது, உங்கள் காதில் பாதிப்பாக இருக்குது, உங்கள் காலில் பாதிப்பாக இருக்குது, உங்கள் கர்ப்பப்பையில் பாதிப்பாக இருக்குது, இல்லை உங்கள் எலும்புகளில் பாதிப்பாக இருக்குது, உங்கள் நரம்புகளில் பாதிப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உண்மைதாண்டா சாத்தானே, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலவீனப்படுத்த உன்னால முடியாது. ஏன்னா என் அவயவங்கள் எல்லாவற்றையும் புதிதாக்கி என்னை பலவானாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். உறுப்பே இல்லைனாலும் அதை உருவாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பழுதாய் போயிருந்தாலும் அதை புதிதாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அவர் பலன் இருந்தாலும் பலன் இல்லாம போனாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். ஒருவேளை நம்முடைய பலனை வைத்தல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? அதனால் நீங்கள் சொல்லாதீங்க, நான் ரொம்ப பலவீனன், எனக்கு இந்த உறுப்பெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சின்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் தானே சொன்னாங்க, கர்த்தர் சொல்லல. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய பலன் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் கர்த்தரோட நடந்து பாருங்க. வேதம் சொல்லுது, மோசேக்கு 120 வயசாச்சான். ஆனா என்ன பண்ணலையா? சொல்லுங்களா, என்ன பண்ணலையா? அவருடைய பலன் குறையவில்லை. அவருடைய பார்வை கூட என்ன பண்ணலையா? மங்கி போகவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, நீங்க கர்த்தரோட நடங்க, உங்கள் அவயவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பலனுள்ளதாய் மாற்றுவார். உங்கள் எலும்புகள் எல்லாம் கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை வயது கூடலாம், ஆனா உங்க பலன் குறையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் பலவீனம், எப்போ பார்த்தாலும் டாக்டர், எதுக்கு பார்த்தாலும் மாத்திரை அப்படின்னா, நான் சொல்றேன், ஒருவேளை நீ கர்த்தரோட சரியா நடக்காம கர்த்தரை விட்டு நீ தூரமா இருக்கிறதுனால கூட உன் சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் சரீரத்தின் அவயவங்கள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ கர்த்தரோட நட. ஆமா, நீ கர்த்தருக்குள்ள ஜீவிக்க இன்னும் உன்னை அர்ப்பணி. உன் அவயவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் புதிதாக்குவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயர எழும்புவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். பாருங்க, ஆபிரகாமுடைய சரீர பலத்தினால ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மட்டும் சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படின்னா அவர் எதையும் செய்ய அவரால் கூடும். உருவாக்க அவரால் முடியும். பழுதாய் போனதை சீர்படுத்த அவரால் முடியும். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறையோ அதெல்லாம் நடத்தி காட்ட நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாலே கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை உன் சரீரத்தில் சில அவயவங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த கர்ப்பப்பை புதிதாகட்டும், இந்த ஹார்ட் புதிதாகட்டும், இந்த லங்ஸ் புதிதாகட்டும், ஆண்டவரே இந்த எலும்புகள் புதிதாகட்டும், நரம்புகள் புதிதாகட்டும். நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் புது பலனை கொடுத்து உன்னை கழுக போல கர்த்தர் உயர எழும்ப செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு
நம்முடைய பலன் அவருக்கு தேவையில்லை. பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் போதுமானவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2வதா ஆதியாகமம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி சரி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். கவனிங்க, முதல்ல யாரண்ட சொன்னாரு? ஆபிரகாமாண்ட சொல்றார். 2வதா இங்க ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை, அதாவது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறார். அப்போ அனுப்பும்போது அவர் சொல்றாரு, இப்போ யாக்கோபு எப்படி தான் போறாரு நமக்கு தெரியும். எப்படி போனாரு? அவங்க அப்பா நிறைய பணம்லாம் கொடுத்து, நிறைய வெள்ளியெல்லாம் கொடுத்து, நிறைய பொண்ணெல்லாம் கொடுத்து, இல்லை திரளான ஆஸ்தியெல்லாம் கொடுத்து அவர் அனுப்பல. அப்படி அவரை அனுப்பல. ஈசாக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். கர்த்தர் அவரை திரளாய் ஆசீர்வதித்தார். அவருடைய ஆஸ்தியை கண்டு அந்த தேசத்து ராஜாக்களுக்கெல்லாம் என்னாச்சு? பொறாமை வந்தது. இல்லை, அவன் சொல்றான், நீ எங்களை பார்க்கலாம் பலத்தவனானாய். அவன் சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் அவரை மிகப்பெரிய சீமானாய் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா தன்னுடைய மகன் யாக்கோபை அவர் அனுப்பும்போது ஒன்றும் கையில கொடுத்து அனுப்பல. ஒன்னே ஒன்று சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை ஈசாக்கு கொஞ்சம் வெள்ளிய கொஞ்சம் பொண்ணை கையில கொடுத்து, எப்பா இதை வச்சுக்கோ, இதை வச்சு படிச்சுக்க அப்படின்னு சொல்லலை. இதை வச்சு வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா என்ன பண்ணிடு ஆயிடு அப்படின்னு சொல்ல. ஒன்னே ஒன்று சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பிள்ளைகளை சந்ததி ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ பணத்தை வச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு? ஒன்று கூட கொடுக்காம என்ன கொடுத்தாராம்? வெறியும் கோலும் கையுமா தான் யாக்கோபு என்ன செய்யறாரு? போகிறார். ஆனா நான் நினைக்கிறேன், யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே இல்லாத கோலும் கையும் மட்டும் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் அதாவது ஈசாக்கு சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஒருவேளை அந்த கோல்ல நான் நினைக்கிறேன் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? எழுதி கூட கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. அப்ப இப்ப போறாரு, வெறுமையா தான் போறாரு. ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்று கொண்டவராய் அவர் புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். இப்ப யாக்கோபை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து வெறுமையாய் போன அந்த யாக்கோபு இப்ப மிகுந்த பரிவாரத்தோடு திரும்பி வரும்படி அவனுக்கு வெள்ளியும் பொன்னையும் ஆஸ்தியையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மனைவியும் பிள்ளையும் பாருங்க, இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தது எதுன்னு கேட்டா தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆலயத்திலே அமர்ந்து ஒருவேளை
பல விதத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் கூட வெறுமையாக இருக்கேன் பாஸ்டர், என் கையில் ஒன்றுமே இல்லை, வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், பணம் இல்லை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பணம் இல்லை, ஸோ இந்த காரியங்களாம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னண்டா அதுக்கு வேண்டிய பணம் இல்லை. கவலைப்படாதீங்க, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர் உங்களை தேவைக்கு மேலே கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. காரணம் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கே யாக்கோபு வெறுமையா தான் போறார். ஈசாக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். என் தேவன் சாதாரணமானவர் அல்லப்பா, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் தான் சொல்றார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதே போல அந்த சோதர வார்த்தையின்படியாகவே தேவன் யாக்கோபை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே, நான் கொடுக்குற 100 வெள்ளிக்காசை வைத்து தான், ஒருவேளை கொஞ்சம் பணத்தை வைத்து தான், நான் கொடுக்குற கொஞ்சம் ஆஸ்தியை வச்சு தான் உன்னை ஆண்டவர் பெரியவன் ஆக்கணும், உன்னை ஆண்டவர் உயர்த்தணுன்ற அவசியம் இல்லைப்பா. சர்வ வல்லவர் உன்னோட கூட இருந்தா போதும். அவர் உன்னை எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி இங்கே ஈசாக்கு யாக்கோபை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வெறுமையாய் அனுப்புகிறார். ஆனால் கர்த்தரோ வெறுமையாய் போன யாக்கோபை கர்த்தர் திரளான ஆஸ்தினால ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த காலம் நான் கூட வெறுமையா இருக்கேன் பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரு வெறுமை இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கு, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், கடல்ல இருக்கிறேன், ஏழ்மையில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஏற்ற வேளையில அவர் உனக்கு வேண்டிய வெள்ளியை கொடுப்பாரு, பொண்ணை கொடுப்பாரு, கனத்தை கொடுப்பாரு, மேன்மையை கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு, உன்னை வாளாக்காம தலையாக்குவாரு, உன்னை கீழாக்காம மேலாக்குவாரு, உன்னை அநேகவற்றுக்கு அதிகாரியாய், உன்னை அநேகவற்றுக்கு அதிபதியாய் அவர் இன்னும் உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனே நீர் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அன்னைக்கு யாக்கோபை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றினது எது? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அதனாலதான் நம்ம பைபிளை நல்லா வாசிக்கணும். வாசிக்கும்போது கர்த்தர் இந்த வேத வாக்கியங்கள் மூலம் உங்களோட என்ன பண்ணுவாரு? பேசுவார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் பிடிச்சு ஜெபம் பண்ணும். ஆமா, நிறைய தடவை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆமா, நீங்க அதுக்கு தான் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகல என்ன பண்ணும்? தியானிக்கணும். யாக்கோபு இங்க கொண்டு போனது வெள்ளி அல்ல, பொன்னை அல்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோபு ஆசீர்வதித்து என்ன பண்ணாராம்? திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்தில் ஒருவேளை சிலர் உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கலாம். எம்டி பாஸ்டர். நோ, ஆண்டவர் உங்களை நன்மையால் நிரப்புவார், உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். உங்களை கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை தேவன் உயர்த்தும்படியான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் காணப்பட்டலாம். ஒருவேளை அடைக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் இனி திறக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆகவே பார்க்குறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் பெலன் இருந்தாலும் பெலன் இல்லையானாலும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவேளை ஒரு வெள்ளி இருந்தாலும், ஒருவேளை இல்லாமல் போனாலும், பணம் இருந்தாலும், ஒருவேளை இல்லாமல் போனாலும், ஒரு வேளை வெறுமையாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால
தான் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த கால வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை இதுவரைக்கும் என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைவா இருந்ததோ அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து சம்பூரணமாய் கொடுத்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவாராக. நம்ம அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா.